இப்போ பைனியல் ரீஜன் டியூமர் மட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். அது பிரெயினை மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ எப்பவுமே பைனியல் ரீஜன் டியூமருக்கு எம்ஆர்ஐ பிரெயின் வித் ஸ்பைன் ஸ்க்ரீனிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பைனோ ஏன் ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான் சொல்லியிருந்தேன், இந்த பைனியல் ரீஜன் கட்டி வந்து நீர் ஃப்ளோ இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த டியூமர் செல்ஸ் பிரேக் ஆகி அந்த சிஎஸ்எஃப் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போது மெயினாக எங்கே ஸ்ப்ரெட் ஆகும்னா சிஎஸ்எஃப் ஃப்ளோ வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதே செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான். ஸோ பிரெயின் ஃப்ளூயிட் தான் ஸ்பைனுக்கும் வருது. ஸோ அதனால் இந்த பைனியல் ரீஜன் செல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஸ்பைனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதனால இந்த பைனியல் ரீஜன் டியூமர் மட்டும் வெறும் எம்ஆர்ஐ பிரெயின் மட்டும் பண்ண மாட்டோம். எம்ஆர்ஐ சஸ்பெக்ட் பண்ணோன்னா பிரெயின் அலாங் வித் ஸ்பைன் கான்ட்ராஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணினோன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பைனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஒருவேளை வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் இல்லை, இந்த பைனல் ரீஜனில் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நம்ம சர்ஜிக்கலி அந்த டியூமரை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும்.